ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ வடிக்க வடிக்க ஒரு யோசனை. இட்லிக்கு மாவாட்டி வச்சுட்டோம், சட்னிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம வீட்டிலேயே இருக்குதே வல்லாரக்கீரை, அதுவே சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வல்லாரக்கீரை பொரித்தேன். ஆத்தாதான் இந்த கீரை செடி கொண்டு வந்து நட்டு வச்சாங்க, நல்லா தளைஞ்சிருச்சு. நம்ம தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணோம்னா கூட அது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னே அது நமக்கே வினையாக தான் வந்து முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண போய் அது அவங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அப்படி இருக்கிறதில்ல, ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ புரியாது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது யாருமே போக மாட்டாங்க. அது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றி வைக்கணும். அதுக்குள்ளே கீரை, வெங்காயம் எல்லாமே வதக்கியாச்சு. தேங்காய் பூ மட்டும் போட்டு வதக்கி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி சாப்பிட்டு முடித்த உடனே மருதாணி பொறிக்க போயிட்டேன். எனக்கு வெள்ளை முடி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நிறையாவே, அதுவும் முன்னாடி தான் நிறையா வந்திருக்கு. பக்கத்து வீட்டாக்கா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மருதாணி அரைச்சி போட்டு சரியாயிருன்ட்டு. நானும் அது கண்டுக்கவே இல்லை. இப்போ பார்த்தா முன்னாடி தலை குளிச்சா ரொம்ப தெரியுது. அதனால சரி இன்றைக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தான் மருதாணி செடி இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட பொரிச்சு அரைச்சி கைக்கு வச்சதே இல்லை. இன்றைக்கி பொரிச்ச உடனே ஆத்தா அதிசயமாக பார்க்குறாங்க, என்ன இன்றைக்கி மருதாணி பொரிச்சு வைக்க போகிறாங்களாட்டுக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அரைச்சி தலைக்கு பூசிகிட்டு இருந்த ஆத்தா ஒரே திட்டு. கண்ணுக்கெல்லாம் பாதிப்பாயிரும், முதல்ல போய் கழுவு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்டு இருந்தா, அதில் நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதையும் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நீ போட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி. அந்த வெள்ளை முடியெல்லாம் லைட்டாக செவியன் ஆயிடுச்சு. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் செவியன் முடியாத எப்பவுமே. இந்த முன்னாடி மட்டும்தான் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் செவியன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து எந்த குருவியும் அடையவே இல்லை. இது என்னது? இதை கேமரா அதான் பயமாக்குன்னு சொல்லி கேமரா வச்சுருக்குறேன்னு சொல்லி இந்த குட்டி ஃபோனை வந்து டேப் சுற்றி கேமரான்னு சொல்லி ஏமாற்றணும். அது குருவியே வர்றதில்லன்னு சொல்லி இவங்க விளையாடுற கழட்டி கொடுக்க சொல்லிட்டானுங்க. மதியானத்துக்கு சட்னி இருந்துச்சு, அது கூட ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். நான் குளிக்க போனதையும் மேய்க்க போன ஆத்தா மதியானம் சாப்பிட்றதுக்கு தான் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். தீக்ஷித் ஆரஞ்சை பார்த்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டுதாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். செல்லிக்கு நல்லா சளி, நைட்டெல்லாம் தூங்க இரும்பிகிட்டே இருக்கிறான். அப்பப்போ நீ குடிச்சின்னா அவனும் கேட்பான். வேண்டாம்னு சொன்னதுக்கு நானே போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் வர வச்சுட்டான். அப்புறம் கடிச்சு மட்டும் கொடுத்தேன். செல்லி விடுவான், அவனும் பாதி குடிச்சிட்டான். சாயங்காலம் நல்லதுன்னு கொஞ்சம் குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து இட்லியும் பீக்கங்காய் தக்காளி மட்டும் பச்சி சட்னி. வாங்க சாப்பிட்லாம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.